நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் இன்றைக்கு பேசி வருகிற பேச்சுகள், அவருடைய அணுகுமுறைகள் அதிர்ச்சி தரத்தக்கவையாக உள்ளன. அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன செயல் திட்டங்களை முன்வைத்து இயங்கி வருகிறார்களோ அதே செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் அல்லது அதையே உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் செயல்படுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னுடைய கருத்தை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நீண்ட காலமாக நண்பர் சீமான் அவர்களை நான் கவனித்து வரக்கூடியவன். அவருடைய அரசியலை அங்கீகரித்து ஆதரித்து வரக்கூடியவன். ஆனால் அண்மை காலமாக அவருடைய பேச்சு பெரியாருக்கு எதிராகவும் சமூக நீதி அரசியலையே தகர்க்கக்கூடிய அளவுக்கான அணுகுமுறை கொண்டதாகவும், பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று அவர் சொல்லுவது ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரான கருத்தாக தெரியவில்லை. திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியை அவர் எதிர்க்கட்டும். அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான கருத்தை அவர் முன்வைத்தால் நாம் யாரும் பேசப் போவதில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியலை அவர் யாரோடு கூட்டு சேர்ந்து எதிர்க்கப் போகிறார் என்பதுதான் கேள்வி. தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லியிருந்தால் கூட அதிலே நமக்கு பெரிய விமர்சனம் இருக்காது. ஆனால் அவர் பேசியது பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன். ஆகவே அது வெளிப்படையாக தான் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தியதாகத்தான் உணர முடிகிறது. அதேபோல நண்பர் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தோ தமிழர்களுடைய நலன்கள் குறித்தோ அவர் உள்வாங்கியிருக்கிற தலைவர்களின் கருத்தியல் குறித்தோ இதுவரையில் எங்கும் அவர் பேசியதில்லை. ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிரான வெறுப்பு. ஆக இது பாஜகவுடைய செயல் திட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். இந்த நிலைப்பாடுகளில் இருந்துதான், அவர்களின் பேச்சுக்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்துதான் என்னுடைய கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். தமிழகத்தில் வேலை எடுக்காமல் யாராலும் அரசியல் செய்ய முடியாது. அந்த வகையில் நீங்களும் இன்றைக்கு வேலை கையில் எடுத்துருக்கீங்கன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. வேலை எடுத்தா நீங்களும் இப்ப அரசியல் சொல்லுங்க. அவங்க கையில் வச்சிருக்கிற வேலுக்கும் நாங்கள் ஏந்தி இருக்கிற வேலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டது. நாங்கள் ஏந்துகிற ஆயுதம், வேலாயுதம் என்பது சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. எங்கள் வேல் சனாதனத்தை